தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விருகம்பாக்கம், கே நகர் உள்ளிட்ட இடங்களில் செண்டை மேளங்கள் முழங்க வீதி வழியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து அமைச்சர் தங்கமணி குமாரபாளையத்தில் திறந்த வாகனத்தில் சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளர் வெங்கு என்கின்ற ஜி மணிமாறன் அன்னார் அவர்களுக்கு புரட்சி தலைவரின் சின்னமான இரட்டலை சின்னத்திலே. கோவை நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் அப்பாதுரை கணபதி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டார். அவருடன் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சங்கனூர், நல்லாம்பாளையம், உடையாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ், அரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் ஆகியோர் மொரப்பூர், கம்பைநல்லூர், இருமத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது தருமபுரியில் உணவு பூங்கா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்தார். வேலைவாய்ப்பு உருவாக்குவேன், உணவு பூங்கா கொண்டு வருவேன், அதான் முதன்மை பிரச்சனையா நான் பார்க்கிறேன். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தமிழன் சீர்காழியின் பல்வேறு இடங்களில் திறந்த வாகனத்தில் சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சௌக்கிதார்னா என்ன தெரியுமா? சௌக்கிதார்னா என்ன தெரியுமா? காவலாளி. இவர் காவலாளியா? இவர் ஒரு சர்வாதிகாரி. சர்வாதிகாரி மோடி, ஹிட்லர். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனை ஆதரித்து புதூர் பகுதியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த பல நல்ல திட்டங்கள் அனைவரது வீடுகளையும் சென்றடைந்திருப்பதாக கூறிய அமைச்சர், அவர்கள் அனைவருமே அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். இத்தனை நாட்களாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒத்துழைத்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்வதாகவும் அவர் கூறினார். அம்மா கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் வாக்கு அம்மா இல்லை என்றாலும் அம்மா உருவாக்கின சின்னம் ரெட்டலைக்கு தான் கொடுப்போம். ரெட்டலைக்கு தான் எங்கள் ஓட்டு. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி நகர் பகுதியில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத் குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திட்டங்களை கொண்டு அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று அப்போது அவர் கூறினார். அடித்தட்ட மக்களின் வாழ்வுக்கு மேம்பாடுவதற்காகவும் உங்களின் வாழ்வுக்கு வளர்ச்சிக்காகவும் இந்த ரவீந்திரநாத் குமார் என்னென்றும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய மகனாக, உங்களுடைய அண்ணனாக, தம்பியாக, பாட்டைமார்களுக்கெல்லாம் அன்பான பேரலாக இருந்து இந்த பகுதியை முன்னேற்ற பாதையில், வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என்ற உறுதியை இந்த ரவீந்திரநாத் தெரிவிச்சுக்கிறேன். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தில்குமார் சித்தோடு, கனிராவுத்தர் குளம், சூளை, எண்புதூர், ராயபாளையம் உள்ளிட்ட இடங்களில் திறந்த வாகனத்தில் சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ்குமார் செங்கோட்டையில் மேள தாளங்களுடன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார்.
சொல்லிட்டு இருந்தோம். வாக்குச்சாரங்கள் என்று கேட்டு வருகிறார் நம்முடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள். அப்போது ஒருவர் புலிவேடம் அணிந்து வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அதிமுக திமுக கூட்டணி கட்சியினர் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்ட நிலையில் புன்னகையோடு ஒருவரை ஒருவர் கடந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுதீஷும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியும் ஆத்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வஉசி நகர் அருகே இரு தரப்பினரும் எதிரெதிரே சந்தித்துக் கொண்டனர். அப்பகுதியில் போலீசார் இல்லாத நிலையில் அசம்பாவிதங்கள் ஏதாவது நிகழலாம் என்ற பதற்றம் உருவானது. ஆனால் இருதரப்பு தொண்டர்களுமே தங்கள் கட்சி கொடிகளை உயர்த்தி ஆரவாரம் செய்தவாறும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தவாறும் கடந்து சென்றனர். இருதரப்பிலும் சிலர் சாலையின் நடுவே நின்று போக்குவரத்தையும் சரி செய்தனர்.